ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கெட் தையல் வகுப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாக்கெட் தையல் வகுப்பில் நம்ம 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸை வந்து பானைக்கு வச்சு பின் கழுத்து பானைக்கு வைக்கிறோம், முன்கழுத்து ரவுண்டு கழுத்து வைக்கிறோம், வச்சு முன்பக்கம் நேர் கட்டிங் போடுறோம். எல்போ ஸ்லீவு, சாதா எல்போ ஸ்லீவு வச்சு நம்ம வெட்ட போகிறோம். நம்ம ஜாக்கெட் தையல் வகுப்பில் ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸுக்குமே வந்து 3 வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். கட்டிங் ஒரு வீடியோ, அடுத்து முன்பக்கம்லாம் ஃபினிஷ் பண்ணுறது ஒரு வீடியோ, அதுக்கு அடுத்ததான் வந்து பின்பக்கம் தைக்கிறது, சைட் ஜாயின் பண்ணுறது, கழுத்து ஃபினிஷ் பண்ணுறது, ஃபுல்லாக ஜாக்கெட்டே முடிக்கிறது 3வது வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கு பக்கத்துலேயே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஹைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அப்போ நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி 36 இன்ச்சு ப்ளவுஸை நம்ம வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். 36 இன்ச்சு ப்ளவுஸு எல்போ ஸ்லீவு அப்படிங்கிறனால நான் வந்து 1 மீட்டர் இருக்குது கிளாத்து. நம்ம துணி அளக்கணும்னா இந்த கரைப்பகுதியில் தான் போட்டு, கரைப்பகுதி தான் துணியோட உயரம். பாருங்கள், 98 இருக்குது. 1 மீட்டருக்கு 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், நமக்கு 2 பாயிண்ட். இது பிட்டாக இருக்கனால 98 இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம வந்து ஜாக்கெட் வெட்ட போகிறோம். முதல் வந்து எல்போ ஸ்லீவ் வெட்டிடலாம். பாருங்கள், துணியை ஒரு கரையை எடுக்கிறோம், இன்னொரு கரை பகுதியில் சேர்த்து போடுறோம். சேர்த்து போட்டோம்னா இந்த மடிப்பு பகுதி வரும். பாருங்கள், இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வெட்டுறது கட்டிங் சரியாக வரும். இப்போ நம்ம முதல்ல வந்து கையை கட் பண்ணிடலாம். 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு உங்களுக்கு 6.5 இன்ச் வருது. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம், 1 இன்ச்சு விட்டுக்கலாம், 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம், 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு விடுறேன். இப்போ இந்த எல்போ ஸ்லீவுக்கு கையோட அகலம் வந்து 6.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு, அப்போ 8 இன்ச்சுக்கு மடிப்பு பகுதி ஏற்கனவே 2ஆக மடிச்சிருக்கோம். மடிப்பு பகுதி வந்திருக்கு. அதை திரும்ப நம்ம மடிக்கிறப்ப 4 பகுதி வந்துடும். பாருங்கள், இன்னும் 2, இதில் 2 இருக்குது, மொத்தம் 4 மடித்தோம்னா நமக்கு 2 கை கிடச்சிடும். பாருங்கள், 8 இன்ச்சு இந்த மடிப்பு பகுதியில் 8 இன்ச்சு இருக்குது. அகலம் 8 இன்ச்சு கையோட அகலம். இப்போ கீழே சமமாக இருக்குது, அதனால் அப்படியே வச்சிடலாம். உயரம், கையோட உயரம் எடுக்கணும். கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு. எல்போ ஸ்லீவு சாதாரண ஸ்லீவு தான், பஃபலாக இல்லாமல் சாதா ஸ்லீவு. எல்போ ஸ்லீவோட உயரம் வந்து, கையோட உயரம் வந்து அவங்கவுங்க உயரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். 9, 9.5, 10, 10.5, 11 இன்ச் வரைக்குமே வரும். ஏன்னா ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட வரும். இப்போ நமக்கு இவங்களுக்கு வந்து 10 இன்ச்சு உயரம். கீழே ஒரு இன்ச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விடுறோம். 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அது போக இப்போ இது 1 இன்ச்சு உயரத்துக்கு 10 இன்ச்சு, மேலே ஆம்கோலுக்குள்ள கையை வச்சு தப்பமில்லையே, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அப்போ மொத்தமாக 10 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்தோம்னா 11.5 இன்ச்சு வரும். கீழே 1 இன்ச்சு, மேலே 10 இன்ச்சு, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. பாருங்கள், இதுக்கு மேலே 10 வருது. பாருங்கள், மொத்தமாக நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம். உயரத்தில் அகலத்துலேயும் அதே 1.5 இன்ச்சு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த 11.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிடலாம். கீழேருந்தே எடுத்திருக்கேன். இப்போ கைக்கு இந்த மடிப்பு பகுதிக்கு ஆப்போசிட்டில் எதிர்பக்கமாக மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு இந்த கை வளைவு போடுறதுக்கு நம்ம எடுக்கிறோம். இந்த அளவு வந்து மேக்ஸிமம் எல்லா சைஸுக்கும் ஓரளவு தான் வரும். இப்போ 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 3 இன்ச்சிலேருந்து தையலுக்கு நம்ம அகலத்தில் தையலுக்கு எவ்வளோ விட்டோம், 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கோம். அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ
இந்த இடத்துல மேலே உயரத்தில் வந்துடுங்க. ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு குறிச்சிக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கோடு போடுறோம். இப்போ இந்த கோட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சென்டர் பண்ணுறோம். 6 இருக்குது. 6ல் பாதி அப்படியே மடிச்சிருங்க. 3, 6ல் பாதி 3 நீங்கள் அப்படியே கூட மடித்து கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாக 3 இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டு குறிச்சிருக்கோம் பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு. இதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் எடுக்கிறோம். இப்போ மேலே எடுத்த 1/2 இன்ச்சில் இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஒரு கட்டம் கோடு போடுறோம். அதே போல் இந்த பாயிண்ட்டை இதோட சேர்க்குறோம். இது கையோட பின்பக்க வளைவு. இப்போ முன்பக்க வளைவு எப்படி வரைகிறது அப்படின்னா, குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த கோட்டில் ஒரு இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அதே போல் உள்பக்கமாக பார்த்துக்கோங்க, கோட்டில் 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதிலேருந்து இந்த 1 இன்ச்சு குறிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த 1 இன்ச்சு இதை அப்படியே குறைச்சி கொண்டு வந்து இதோட சேர்க்க போகிறோம். மேலே விரித்து கொண்டு வரணும், இதில் குறைச்சி இப்படி கொண்டு வந்து இதோட சேர்த்து இப்படி குறைச்சி கொண்டு வரணும். இது வந்து உள்பக்கம் முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறது, இதுதான் முன்பக்கம் வெட்டுறது. இப்போ நான் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம். இப்போ மேலே வந்து உயரத்தில் 10 இன்ச்சு இருந்தது, கீழே 1 இன்ச்சு 11 இன்ச்சு, மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். மொத்தமாக கையோட உயரம் 11.5, அகலம் வந்து 6.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். கை வளைவு வரைஞ்சாச்சு. முதல்ல அந்த பின் வளைவை தான் நம்ம வெட்டணும். இப்போ எங்கே நம்ம தையலுக்கு அப்படின்றத மார்க் பண்ணிடலாம். இது வந்து ஷோல்டரில் சென்டரில் வர்றதுக்காக, கையோட சென்டராக தான் ஷோல்டரில் கரெக்டாக முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வர்றதுக்கு இதுதான். இந்த அளவுக்கு நம்ம உள்ளே தைக்கணும் அப்படின்றதுக்கு, அதே போல் கையில் கீழே இந்த அளவுக்கு மடித்து ஹெம்மிங் பண்ணி தைக்கணும். இப்போ நம்ம விரிக்கலாம் கையை. பாருங்கள், 2 கை உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ 2 கை சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு இந்த வளைவை நம்ம வெட்டணும், உள் வளைவை. இந்த உள் வளைவு எதுலேருந்து வெட்டணும் அப்படின்னா, இந்த கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோட்டில் இருந்தே வெட்டணும். பாருங்கள், கோட்டில் இருந்தே வந்து இப்படியே வளைச்சி நம்ம வெட்டணும். கோட்டை ஃபுல்லாக நம்ம வெட்டிடுறோம். இப்போ இது முன்பக்க வளைவு, முன்பக்கத்துக்கு குடஞ்சி கட் பண்ணால் வளைவு. இது முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் 2 கையும் தனித்தனியாக உங்களுக்கு இந்த இடத்துல வெட்டினோன்னா தனித்தனியாக வந்துடும். ஆனால் நம்ம இப்படி வெட்டக்கூடாது. ஏன்னா நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைக்கையில் கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா வெட்டையில் உங்களுக்கு வலது கை இடது கை மாறாமல் வரும். நான் அதை தைக்கையில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம கை வெட்டணும் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறோம், இதை கை வெட்டினதை மேல் பகுதியில் போட்டுட்டு இப்படி கொண்டு வந்துடுறோம். இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பின்பக்கம் வெட்ட போகிறோம். இப்போ ப்ளவுஸோட பின்பக்க உயரம் 14 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு சேர்க்குறோம். 2 இன்ச்சு எதுக்குன்னா, கீழே பின்பக்கத்தில் 1.5 இன்ச்சு மடித்து தைப்போம். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கு சேர்த்து உங்களுக்கு 14 என்ன உயரம் வருதோ அதோட 2 இன்ச்சு பின்பக்கத்துக்கு கூட்டிக்கோங்க ஜாக்கெட்டில். இப்போ பாருங்கள், 16. இது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அவங்கவுங்க வளர்த்தியை பொறுத்து பின்பக்க உயரமும் சரி, கையோட உயரமும் சரி, முன்பக்க உயரமும் வளர்த்தியை பொறுத்து மாறுபடும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு வித்தியாசப்படும். இப்போ கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், 16 இன்ச்சு குறிச்சாச்சு. அடுத்ததாக இந்த 16 இன்ச்சு குறித்த இடத்துல
36 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 36 நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா 4ஆக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். அதுதான் வந்து சட்டையோட அகலம், பாடி அகலம். அப்போ 9 ப்ளஸ் ஒரு நம்ம கைக்கு எவ்வளோ தையல் விட்டோம், 1.5 இன்ச்சு விட்டோம். அதே போல் தான் நம்ம இங்கே பாடியிலையும் பின்பக்கத்துக்கும் முன்பக்கத்துக்கும் அதே 1.5 இன்ச்சு தான் தையல் விடும். 9 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விடுறப்ப பத்திரம். இப்போ கீழேயும் அதே போல் பாடி அகலத்தை நம்ம குறிச்சிக்கலாம். 10.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல உயரம் 16 வச்சோம் இல்லையா, அதே போல் இந்த 10.5 இன்ச்சு முடிகிற இடத்துலையும் 16 இன்ச்சுக்கு சரியாக வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நம்ம கட்டம் போட்டுடலாம். இங்கேருந்து சரியாக இருக்குது, இங்கேயும் சரியாக இருக்குது. இப்போ இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ பாருங்கள், இது கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. இங்கே தான் இப்போ 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு, இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தகலம் 2.5. கழுத்தகலம் எடுக்கிறோம். இந்த மடிப்பு பகுதியிலேருந்து மேலே பாருங்கள், இந்த கோட்டில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இது கழுத்தோட அகலம். ஷோல்டர் வந்து 2.5 இருந்தது. தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு சேர்க்குறோம். 1/2 இன்ச்சு ஆங்கோலில் கை வச்சு தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு இங்கே கழுத்து தைக்கிறதுக்கும் நம்ம ஷோல்டரில் தான் சேர்ப்போம். 2.5 ப்ளஸ் 1 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சு. இப்போ ஆங்கோல் 5.5. இப்போ பின் கழுத்து இறக்கம் ஒரு 9 இன்ச்சு. இப்போ கழுத்தகலம் கீழே என்ன வச்சோமோ அந்த அகலத்தை நம்ம இங்கே கீழே வைக்கிறோம். 9 இன்ச்சு கழுத்து இறக்கம், பின் கழுத்து இறக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் 2.5 இன்ச்சை மார்க் பண்ணுறோம், கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக இந்த கழுத்தகலத்துக்கு கழுத்து இறக்கத்துக்கு ஒரு கோடு போட்டுருவோம். நம்ம பானைக்கு தான் வெட்ட போகிறோம். நான் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஆம்கோல் 5.5 இன்ச்சு ஆம்கோல். இப்போ என்ன பண்ணுறோன்னா பாடி அகலத்தில், அதாவது 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையல் கூட்டம் 10.5 இன்ச்சு இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும். தையலுக்கானதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆங்கோல் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே ஏற்றி கிராஸாக இந்த இடத்துல 1.25 இன்ச்சு இது இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட அப்படி சேர்த்துறோம். ரொம்பவே சிம்பிளாக இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் குறிச்சிங்கன்னா அழகாக வளைவு வந்துடும். இப்போ வந்து பானைக்கு அப்படிங்கிறப்ப நான் வந்து ஸ்ட்ரைட் பானை தான் வெட்ட போகிறேன். ஸ்ட்ரைட் பானை இதே தான், அப்படியே இந்த கட்டிங்கை இந்த கோடு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், இதை கட் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரைட் பா வேணாம் அப்படின்னா பாவை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வரைஞ்சி காமிக்கிறேன். 2.5 இன்ச்சு அகலம் இருக்கு இல்லையா, கீழே கழுத்தகலம் மேலே என்ன வச்சோமோ அதே இது வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ணுறீங்க, அந்த இது வச்சு இந்த பாயிண்ட்டு கட்டம்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் கிராஸாக ஒரு கோடு வரும். ஏன்னா மேலே 2 கீழே 2 அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வச்சு ஒரு கோடு போட்டுறீங்க. கோடு போட்டுட்டு நீங்கள் வெட்டையில் இந்த பாயிண்டில் வெட்டையில் உங்களுக்கு பானைக்கு கொஞ்சம் கிராஸாக வரும். தொட்டிப்பான்னு சொல்லுவாங்க, இல்லை கிராஸாக வரும். 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம், 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு குறைக்க தேவையோ குறைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட் பா தான் வெட்ட போகிறேன். இப்போ கழுத்து இதே தான், இதுதான் ஸ்ட்ரைட் பானா, அப்படியே நீங்கள் வெட்டிடலாம். இப்போ
எங்கெங்கே தையலுக்கு அப்படின்றது இந்த அளவுக்கு மடித்து தைக்கணும், அதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம் கீழே. இது வந்து நம்ம பாடி அகலத்தை இங்கே வரைக்கும் சைட் ஜாயின் பண்ணையில் தைக்கிறோம். இப்போ பின்பக்கம் 36 இன்ச்சு ஜாக்கெட்டு பானைக்கு கட்டிங் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக முன்பக்கம் நேர் கட்டிங் போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். பகுதியில் முன்பக்க உயரத்தை குறிச்சுக்கிறோம். முன்பக்க உயரம் வந்து 11 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு 12 இன்ச்சு, அதாவது 11. அதோட எதுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு சேர்க்குறோம்னா கீழே பட்டி வச்சு தைப்போம், மேலே ஆம்கோல் மேலே ஷோல்டரில் தைப்போம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே பட்டி வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே முன்பக்க உயரத்தில் நம்ம விடணும். 12 முன்பக்க உயரம் குறிச்ச அந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கிடுவோம். லேசாக நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு முன்பக்க உயரம் கிடச்சிருச்சு. அடுத்ததாக முன்பக்கத்தில் துணியை போட்டு நம்ம வெட்ட போகிறோம். பாருங்கள், இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள், கரையும் ஒன்றா போட்ட பாருங்கள், அதை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் மடிப்பு பகுதி அளவு கம்மியாக இருக்கும். இன்னொன்று நமக்கு அது தேவையில்லாதது தான். மடிப்பு பக்கம் தேவையில்லை, நமக்கு வந்து முன்பக்கம் ஓப்பனாக தான் வரும். அப்படிங்கிறனால நம்ம இந்த ஓப்பன் பகுதியை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம். அதே போல் அங்கே விட இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இந்த பின்பக்க ஆம்கோல் துணியில் உங்களுக்கு வர்றனால உங்களுக்கு துணி அதிகமாக இருக்கும் இந்த பக்கம். அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்பக்கத்தை போட்டு வெட்டுறதுக்கு இது எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ துணியை கரையும் ஒன்றா இருக்கிறது நம்மளை பார்த்து வச்சாச்சு. இப்போ முன்பக்கத்துக்கு நேர் கட்டிங் போட போகிறோம். நேர் கட்டிங் போடையில் நீங்கள் நேராக இந்த மாதிரியே வச்சுக்கலாம். கழுத்து பக்கம் வர்ற மாதிரி இந்த முன்னாடி கீழே இந்த உயரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணிக்கு கீழே போயிடாமல் இதை சரியாக வச்சுக்கோங்க. நேர் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி பின்பக்கத்தை இப்படி நேராக வச்சு நம்ம போடுறது தான் நேர் கட்டிங். இப்போ இது மேலேயே நம்ம வரைஞ்சிடலாம். கழுத்து அகலத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கழுத்து முன்கழுத்து இறக்கம் எப்பயுமே வந்து கொஞ்சம் பின்கழுத்தை விட ஏற்றி தான் நமக்கு வரும். எந்த இடத்துல தையலுக்கு மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். முன்கழுத்து இறக்கம் மட்டும்தான் நமக்கு தேவை. முன்கழுத்து இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு. இப்போ பின்பக்கத்தை எடுத்துடலாம். இப்போ இந்த 6.5 இன்ச்சில் கழுத்தகலம் 2.5 இன்ச்சு, மேலே 2.5 வச்சோம் இல்லையா, இந்த 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து சாதாரணமாக நம்ம ரவுண்ட் நெக்கு தான் வைக்க போகிறோம். லைட்டாக தான் ரவுண்ட் நெக் வைக்க போகிறோங்கிறப்ப உங்களுக்கு இங்கே 1/2 இன்ச்சு நீங்கள் இந்த வளைவுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ அவ்வளோதான். முன்பக்கம் ரவுண்ட் நெக். நார்மலாக இந்த ரவுண்ட் நெக் வந்து அகலமாகவும் இருக்காது, குறுகலாகவும் உங்களுக்கு வராது, நீட்டாக இருக்கும். இப்போ முன்பக்கத்தில் அடுத்த வேலை நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆம்கோலை குடஞ்சி கட் பண்ணணும். இங்கே 1.25 இன்ச்சு எடுத்து பின்பக்கத்தை வெட்டணும் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த இதில் கீழே ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக இந்த பக்கம் ஆம்கோலில் சட்டை உள்பக்கமாக ஷோல்டரில் உள்பக்கமாக 1/2 இன்ச்சு குறிச்சிக்கிறீங்க. குறிச்சிட்டு
இந்த கோடு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், கூடுதலாக கோடு கொடுக்குறோம். இங்கே ஷோல்டர் முடிகிற இடம் வந்து அதே இடம்தான். அப்போ இதை இப்படி கிராஸாக கோடு வரும். இது ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு. இது வந்து முன்பக்கம் என்னதான் நீங்கள் லைட்டாக இப்படி குடஞ்சி கட் பண்ணாலும் இந்த இடத்துல லூஸ் விழுகும். அவங்களுக்கு இது போல் தான் வெட்டணும். இந்த ப்ளவுஸ்காரவங்களுக்கு இந்த மாதிரி வெட்டினா தான் முன்பக்கம் லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம முன்பக்கம் ஆம்கோல் இதுதான். அடுத்ததாக முன்பக்கத்தில் முக்கியமான வேலை நம்ம கப் ஷேப்புக்கு ஷேப் கொடுக்குறது தான். அதாவது கழுத்து பக்கமும் 1.5 இன்ச் எடுக்கிறோம், ஆம்கோல் பக்கம் 1 இன்ச் எடுக்கிறோம். இது எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு தான். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ண கீழே அகலத்தில் மார்க் பண்ண இடத்துல இந்த கழுத்து பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த கொக்கி வைக்கிற இடத்துல அந்த பக்கம் வந்துடும் 1.5 இன்ச்சு. ஆம்கோல் பக்கம் 1 இன்ச்சு குறிக்கணும். இப்போ இது ரெண்டையும் இந்த கோட்டில் இணைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே போல் தான் இங்கேயும் 3 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை இதோட சேர்க்குறீங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை இந்த 3 இன்ச்சோட அப்படியே கொண்டு வரோம். அவ்வளோதான், இப்படி கொண்டு வந்துடுறோம். அதே போல் இந்த பாயிண்ட்டை இந்த 3 இன்ச்சோட கொண்டு வரோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். முன்பக்கம் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் வெட்டையில் முன்பக்க ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணுறது தான் நம்ம வெட்டணும். முன்பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம். நேர் கட்டிங். அடுத்ததாக பட்டி வெட்டணும். பட்டிக்கு பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் வச்சு அளந்து தான் மீதமுள்ள உயரத்தை பட்டியாக எடுப்போம். அதை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பின்பக்கத்தை போட்டாச்சு. அதே போல் முன்பக்கத்தையும் நம்ம இந்த ஆம்கோல் பக்கம் ஆம்கோலில் வர மாதிரி பார்த்துக்கிறோம். இந்த ஆம்கோலை சரியாக வச்சுக்கோங்க. இப்போ மேலே சரியாக வச்சாச்சு, இந்த ஆம்கோல் கிட்ட சரியாக வச்சாச்சு. கழுத்து பக்கம் வந்துடுச்சு. இப்போ எப்படி அளக்கணும் அப்படின்னா, பட்டியோட உயரம் வந்து இந்த பின்பக்கம் முன்பக்கம் வச்சோடனே அந்த பின்பக்கம் மீதம் இருக்குது பாருங்கள், இதுதான் பட்டியோட உயரம். எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி நீங்கள் பட்டியை இந்த மாதிரி அளவெடுத்து தைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக வரும். பட்டியோட உயரம் எடுக்க போகிறோம். இங்கே முடியுது முன்பக்கம் வச்சுக்கோங்க, 4.5 வருது. பட்டி உயரம் 4.5. அகலம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, பாடி அகலம் எவ்வளோ வச்சுருக்கோமோ தையலுக்கும் சேர்த்தே வச்சுக்கோங்க. பாடி அகலம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை விட 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். நம்ம வந்து 1.5 இன்ச்சு குறைக்க போகிறோம். இப்போ 10.5 வச்சுருக்கோம். 10.5ங்கிறப்ப இப்போ பாடி அகலத்தில் தையலுக்கும் சேர்த்தே வச்சுக்கோங்க. என்ன வச்சுருக்கீங்களோ அதில் 1.5 இன்ச்சு குறைச்சிருங்க. இப்போ நம்ம 10.5 வச்சுருக்கோம், 1.5 இன்ச்சு குறைச்சோம்னா 9. அப்போ வந்து நமக்கு தைக்கையில் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பட்டியோட உயரம் 4.5, அகலம் 9.5. இப்போ இந்த மீத துணியில் தான் நம்ம பட்டியை எடுக்க போகிறோம். பாருங்கள், ரெட்டை துணியாக இருக்குது. அதே போல் இந்த பக்கமும் ரெட்டையாக இருக்குது. இங்கே 2 எடுக்கலாம், இங்கே 2 எடுக்கலாம். ஒரு ரெட்டையாக இருக்கிறதுல இதை அகலமாகவும் இதை உயரமாகவும் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அகலமாகவும் இதை உயரமாகவும் வச்சுருக்கோம். அதாவது பட்டி எப்பயுமே வந்து இப்படி தான் துணி கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மடிப்பு பகுதியை அகலமாக வச்சு இங்கே உயரமாக வச்சு நீங்கள் எடுத்துருங்க. கிராஸில் மட்டும் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நேர் பீஸ் தான். இப்படி இழுத்து பார்த்தா தெரியும். இப்போ இந்த கிராஸில் இப்படி இழுத்திங்கன்னா கிராஸ் இந்த வளையுது பாருங்கள், இழுத்து கொடுக்குது. இது கிராஸ் பீஸ். இதில் வெட்டிடக்கூடாது, இதில் வெட்டலாம். இது நேர் பீஸ் தான் பாருங்கள்.
பட்டியோட உயரம் இங்கேருந்து எடுப்போம் 4.5. எந்த இடத்துல துணி பத்துதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4.5 வச்சுருக்கோம். இதிலேருந்து பட்டியோட அகலம் 9. இப்போ இந்த 9ல் இப்போ உயரம் 4.5, 2 பக்கம் 4.5 வச்சுக்கிட்டோம். அகலம் 2 பக்கமும் 9 வச்சுக்கிட்டோம். 9ல் பாதி குறிக்கிறோம். பாதி 4.5. உங்களுக்கு அப்படி இது பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை மடித்தாலும் உங்களுக்கு பாதி கிடச்சிடும். இப்போ இந்த இடத்த இந்த 4.5லேருந்து உள்பக்கமாக கீழே ஒரு இன்ச் எடுங்க. 1 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை இந்த 1 இன்ச்சுக்கு கொண்டு வரோம். அப்படியே இதை வளைச்சி இந்த 4.5க்கு கொண்டு போகிறோம். இதுதான் பட்டியோட வளைவு. நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி உங்களுக்கு பட்டிக்கு வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ற ஒரு குழப்பமே இருக்காது. 2 பக்கமும் ஒரே அளவு தான். இப்போ ஒரு பக்கத்துக்கு 2 பட்டி தேவை. கனமான பட்டி வேறு துணியிலேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். 1 மீட்டர் அப்படிங்கிறனால நமக்கு எல்போ ஸ்லீவ் வச்சாலும் 4 பட்டி வருது. இதே இது 80 பாயிண்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக 2 பட்டி மட்டும்தான் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம 2 பக்கத்துக்கும் ஒவ்வொரு பட்டி வச்சுக்கிட்டு உள்ள கனமான பட்டி வேறு கொடுத்துக்கலாம். இப்போ இதே அளவுக்கு இதில் பட்டி வெட்டிடுறோம். அதுக்கப்புறமா கழுத்து பீஸு கிராஸ் பீஸ் தான் வெட்ட போகிறோம். ஏன்னா முன்கழுத்து கிராஸ் பீஸும் வைக்கலாம், நேர் பீஸும் வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணுவேன். ஏன்னா முன்கழுத்து வளைவு வர்றது. இன்னொன்று உங்களுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி தைக்கிறப்ப உங்களுக்கு பானைக்கு அப்படின்னாலுமே வந்து வச்சு தைக்கையில் உங்களுக்கு எளிமையாக இருக்கும், நல்லாவும் வரும். இப்போ 36 இன்ச்சு ப்ளவுஸு, பானை கட்டிங், நேர் கட்டிங், முன்பக்கம் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. எல்போ ஸ்லீவு இப்போ எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி கட்டி வச்சிடலாம். பாருங்கள், பின்பக்கம் அடுத்து முன்பக்கத்தை போடுறோம். அடுத்து கை வலது கை இடது கை 2 சேர்ந்தாப்புல இருக்குது. அடுத்ததாக 4 பட்டி வெட்டியாச்சு, 4 இருக்குது. அடுத்ததாக கொக்கி பீஸு, வளைய பீஸு. இந்த வளைய பீஸு கரைப்பகுதி அப்படிங்கிறனால 2.5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் வந்து எவ்வளோ இருக்கோ வச்சுக்கோங்க. அப்புறமா தச்சுட்டு மீதத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் கொக்கி பீஸுக்கு வந்து அகலம் 2 இன்ச்சில் இருந்தது, 2 இன்ச்சு, அதுவும் வெட்டியாச்சு. அடுத்தது கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நேர் பீஸும் கட் பண்ணிக்கலாம், கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை மடித்து வச்சு ஒரு பிட்டை வச்சு கட்டி வச்சிடலாம். அடுத்ததாக இதோட தொடர்ச்சியாக இது வந்து ஜாக்கெட் தையல் வகுப்பு 1, 36 இன்ச்சில் 1. இதோட தொடர்ச்சியாக 2வது வீடியோ வரும், முன்பக்கம் தைக்கிறது. அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்ததாக நம்ம ஜாக்கெட்டை முழுசுமே எப்படி நம்ம தச்சு முடிக்கிறது அப்படின்றத 3வது வீடியோவாக வரும். 3 வீடியோவுமே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சூப்பராக புரியும். நீங்களும் ப்ளவுஸ் தச்சு போட்டுறலாம். இப்போ கட்டி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.